ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பரிக்கலை சார்ந்தவர் நீங்கள். பரிக்கல் நான் சந்திரன் அவர்கள். பரிக்கலோட மண்ணின் மைந்தர். பரிக்கல்ல உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இப்போதைக்கு மக்களால் வழிபட்டு மிக சிறப்பாக பிரபலம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா பரிக்கல் கோவில் அதுக்கு முன்பாக வேறொரு இடத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படி ஒரு வரலாறு? வேறு ஒரு இடத்தில் இருந்தது என்பது உண்மைதாங்களா? அந்த இடம் இப்ப நாம நிக்கிற இடம் தான். இது ஒரத்தூரை சேர்ந்த இடம். இங்க ஒரு 6 ஏக்கர் நிலத்துல அந்த கோயில் கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டு கட்டியும் முடித்தாயிற்று. நாளைக்கு கும்பாபிஷேகம். இதே பக்கத்துல தாமரை குளம்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்தா யானை மேல அந்த புனித நீரை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த யானை நீர் கொண்ட இடம் யானை மடுன்னு பேரு. இன்னைக்கும் பேரு. அதாவது திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடப்பது. அந்த விதத்திலே ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு பிடிக்காத மன்னன் பரிகலை என்கிற யாருக்கு பிடிக்காத மன்னன்? வசந்தராஜனுக்கு பிடிக்காத மன்னன். வசந்தராஜன் அவன் தான் வந்து பூர்வீகமான மன்னன். கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம் இப்படிப்பட்ட பகுதிகளோடு சேர்த்து இந்த நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னன். அவன் வந்து நரசிம்மனுடைய பக்தன். அந்த விதத்திலே ஆற்றுக்கு பக்கத்துல எப்பவுமே கோவில் இருக்கும்படியாக கட்டுவார்கள். அதான் வழக்கம். அது கடிதத்துக்கு பக்கத்துல இந்த ஊருக்கு பார்த்தால் இந்த ஊர்லயே கட்டுவதற்கு அவன் முயற்சி செய்து நல்ல முறையில முடித்தும் விடுகிறான். மறுநாள் கும்பாபிஷேகமும் ஏற்பாடு நடக்கிறது. அவனுக்கு தெரிகிறது அந்த பரிகலை என்கிற அரசனுக்கு. அவன் என்னன்னா சுருக்கமா சொல்லிடுறான். பரிகலை என்பவன் பரிகலாதன் முழு பெயர். பரிகலாதன் பிரகலாதன் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரகலாதன் அவன் இரண்டியனுடைய மகன். பிரகலாதன் அவன் வந்து ஓம் நமோ நாராயண நமகன் சொல்லி சொல்லி சொல்லியே அது ரத்தத்துல ஊறி போன நாராயணனை கொண்டாடுகின்ற தெய்வமாக வழிபட்டு வருகின்ற ஒரு குல தெய்வம் மாதிரி, குடும்ப தெய்வம் மாதிரி ஆகிவிட்டது. அந்த விதத்திலே அங்கே அந்த இரணியன் அழிச்சிடுறார். நம்ம நரசிம்மன் அவதாரம் எடுத்து இரணியனை அழிச்சிடுறார். ஏன்னு சொன்னா நானே தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறான். கர்வம் தலைகணம். அதனால ரெண்டாவது மக்களுக்கும் துன்பம் ஏற்படும்படியான ஆட்சியை செய்கிறான். அந்த விதக்கிறது ஏன் பேர சொல்லுங்க, இரணியாய நமக்கு சொல்லு, நாராயண நாம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறான். இப்படி எல்லாம் அடாவடி பண்ணும்போது அவன் பிரகலாதன் ஆண்டவனையே தூக்கிட்டு கிடக்குறான். அந்த பிரகலாதனையும் பல இடத்துல பல சமயத்துல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கடல்ல தூக்கி போடுறான். தீயில போட்டு எரிச்சு கொண்டுகிடான்றான். யானை விட்டு